ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பண்ணாச்சி பாட்டன் பூட்டி படிக்கிறீங்க. இந்த பல்லுக்கு என்ன நடந்தது? பல்லுக்கு என்ன நடந்தது? கத்தரிக்காய் சாப்பிட்டு இப்படி ஒரு திறமையான நாங்க எல்லாருமே இருக்கிறோம். எங்களோட குடும்பம் 5 பேருமே நாங்க பாடக்கூடிய ஆட்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேணும் என்று கேட்டிருக்காமைய அவர்கள் ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். போன வருடம் கோணாவில் பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு கல்வி நிலையம் இன்று செம்பகம் அறக்கட்டளையின் உதவியுடன் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பின்தங்கி காணப்படும் இவ்வாறான கிராமங்களை வெளிக்கொண்டு வருவது எங்களுடைய கடமையாகும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கும் வகையில் கோணாவில் பகுதியில் காணப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பாடகர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு மாபெரும் விழாவையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புலமை கல்வி நிலையம் என்ற பெயரில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. புலமை கல்வி நிலையத்தினுடைய ஒரு கல்விக்கூடமாக அவையில் நிறுவி தந்திருக்கிற செம்பகம் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையின் கீழே இந்த கட்டடம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கட்டடத்தினுடைய பெயர் பிரணமி கல்விக்கூடமாக இருக்கின்றது. இந்த கல்விக்கூடத்தினுடைய நோக்கமானது ஏற்கனவே நாங்கள் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களை இங்கு கற்பித்து வருகிறோம். தொடர்ந்து 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கான கற்பிப்பதற்கான ஒரு கட்டட வசதியினை நாங்கள் செம்பகம் அறக்கட்டளையின் ஊடாக கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய நிதி உதவியின் கீழ் நமக்கு இன்றைய தினம் இந்த கட்டடத்தை முழுமையாக கையளித்திருக்கின்றார்கள். இது அவர்கள் கையளித்ததென்ற நோக்கம் மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டை தொடர்ந்து செல்ல வேண்டும். அதே நேரம் தேர்ச்சி வாய்ந்த ஆசிரியர்களை இங்கே உள்ளீர்த்து 6 தொடக்கம் 9 வரை தனித்துவமான ஒவ்வொரு பாடங்களுக்குமான ஆசிரியர்களையும் உள்ளீர்த்து இந்த கல்வி நிலையத்தை தொடர்ந்து நடாத்தி செல்ல இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சில இடர்பாடுகளையும் கடந்த காலங்கள் சந்தித்திருந்தோம். அதிலிருந்து மீண்டெழுந்திருக்கின்றோம். ஏற்கனவே இங்கே நாங்கள் 1 தொடக்கம் 5 வரை நடாத்த வரும் மாணவர்களில் எங்களிடம் 10 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் அதாவது புலமைப்பரிசு பரீட்சையை தோற்றியிருந்தார்கள். அதில் 3 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருந்தார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதிலும் ஏனைய மாணவர்களும் சித்தி மட்டம் அதாவது 75க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருந்தார்கள் அனைவரும். ஆகவே நாங்கள் 100% சித்தியினையும் இந்த கல்வி நிலையம் பெற்றிருந்திருக்கின்றது என்பதனையும் இவ்விடத்தில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்தும் நமது கல்வி பயணம் தொடர்ந்து செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்திற்கும் இடமில்லை. வறிய மாணவர்களை நாங்கள் ஊக்குவித்து அவர்களுக்கான கல்வி சார்ந்த செயற்பாடுகள் மாத்திரமன்றி கலை பண்பாட்டு விடயங்களையும் இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் இங்கு சதுரங்க வகுப்புகளையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான முழு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் சதுரங்கம் இனிவரும் காலங்கள் அவகாசம் என்று சொல்லப்படுகின்ற வகுப்புகளும் இங்கே நடாத்துவதற்கு ஆளுமைமிக்க ஆசிரியர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் கல்வி செயற்பாடுகளை மேலும் விரிவாக்கி செல்வதே நமது நோக்கமாக இருக்கின்றது. நன்றி. பின்தங்கிய பிரதேசத்தில் உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான மேலும் சிக்கல்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இவ்விடத்தில் மேலும் சிக்கலண்டா எங்களுக்கு சுற்றுப்புற சூழலில் சில அசம்பாவிதமான சம்பவங்கள் இடம்பெறுவது வளமையான விடயமாக இருக்கின்றது. அதுகளை நாங்கள் முகம் கொடுத்து அவர்களை நாங்கள் பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளாமல் சவால்களாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் இந்த சமூகத்தை நாங்கள் தான் மாற்ற வேண்டிய தேவைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். ஏனெனில் நமது சமுதாயம் ஏதோ ஒரு போக்கில் செல்கிறது. அதனை நாங்கள் கைவிட்டு செல்ல முடியாது. சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பெரிய அளவிலான மாற்றங்களை செய்ய முடியாது. சிறுவர்களாகிய மாணவர்களுடன் வேலை செய்வதனூடாக எதிர்கால சந்ததியினர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள். நல்ல வழியில் இந்த கிராமமும் முன்னேறும் என்கின்ற ஒரு அடிப்படை சிந்தனையுடனேயே இந்த கல்வி செயற்பாட்டை தொடர்வோம். எமது கல்வி நிலையத்தில் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு மலசலகூட வசதி இல்லை. நாங்கள் சென்ற கிழமை நான் தனியார் கல்வி நிலைய ஒன்றுகூடலில் கலந்து கொண்டிருந்தேன். அதன் பிரகாரம் கண்டிப்பாக 2 மலசலகூடங்கள் ஆண் பெண் என 2 தரப்பினருக்கும் தனித்தனியான மலசலகூட வசதி இருக்க வேண்டும். அதனை நீர் வசதி இங்கு போதாமை அதாவது இல்லை என்று குறிப்பிடலாம். நீர் இல்லை. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த 2 தேவைகளுமே மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதற்கு யாராவது உதவி செய்ய முடியுமாயின் அதாவது இந்த கல்வி நிலையத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் எங்களுக்கு அந்த உதவியினையும் செய்து கொள்ள முடியும் என்பதனை இவ்விடத்தில் குறிப்பிடுகிறேன். ஓகே, தேங்க்யூ. எங்களுடைய புலமை கல்வி நிலையமானது பல சவால்களுக்கு மத்தியில் தங்களுக்கு தெரியும் தங்களுடைய
ஜூஸ்டிபி சேனலூடாக எங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த கல்விக்கூடத்தை அமைப்பதற்கு தேவைப்பட்டிருந்தது, உதவியாக இருந்தது. அந்த வகையில் நமது புலமை கல்வி நிலையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் பெறுவராக கடந்த வருடமான புலமைப்பெறுதல் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை எமது மாணவர்கள் 3 மாணவர்கள் திறமையான சித்தியை பெற்று மொத்தம் 15 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அதில் 14 மாணவர்களும் 100 புள்ளிகளுக்கு மேல் பருவர்களை பெற்று சித்தி அடைவு மட்டத்தை எட்டியிருந்தனர். அந்த வகையிலே நாம் எமது பெற்றோர்கள் அமைப்பினர் செண்பகம் அறக்கட்டளையை நாடியிருந்தோம். ஏனெனில் இடைநிலை கல்வி மாணவர்கள் பெரிதும் பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் பேருந்துகளில் பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த பேருந்துகளில் பயணம் கல்லானாலும் நடிகை மலையில் கல்லாவே அது புல்லானாலும் பொருகன் அருளால் போவானே நான் மண்ணானாலும் செந்தூரில் மண்ணாவே. செண்பகத்தின் நிபுணர் போன்று பலர் முன்வந்தால் இன்னும் கூடுதலான விடயங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். அங்கவும் என்ன கூடுதலான இளமையின் பூவாய் பாடியதோ பாடியது ஒரு பொழுது சுகம் சிவக்கதி ஒரே சுகம். இளமையின் பூவாய் பாடியதோ பாட்டு ஒரு பொழுது சுகம் சிவக்கதி ஒரே சுகம். இந்த செண்பகம் அறக்கட்டளையினுடைய இந்த சேவையானது பல கிராமங்களுக்கு விஸ்தரித்து பல பிரதேசங்கள பிள்ளைகளை எதிர்காலத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறோம். அந்த சமயங்களை எனக்கு நம்பிக்கை தருவேன், அவருக்கு நான் நம்பிக்கை கொடுப்போம். நல்லதுக்கு தானே செய்கிறோம், நல்லது நடக்கும். அந்த எண்ணம், அந்த ஒரே இலக்கோடு நாங்கள் பயணித்ததுனால இந்த கட்டடம் காந்தி கிராம மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் மற்றும் இந்த அந்த நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைத்ததுனால நாங்கள் 2 மாதத்தில் இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறோம். முடிந்த உதவிகளை செய்ய முடியும். இந்த கிராமத்திலும் பல வகைகள் மாணவர்களை கல்வி ரீதியாக ஊக்குவிக்கிறது என்று அதை
சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்னென்ன வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? ஓகே, இது வந்து செண்பகம் அறக்கட்டளைக்கு ஊடாக சில விஷயங்கள் முன்னோக்கி நடத்தப்படுது. ஸ்பெஷலி வந்து பள்ளிக்கூடங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயம் தான் நாங்கள் செய்கிறது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதாவது அதை கீழ்மட்டம் வாழ்வாதாரத்துக்கு கீழே உள்ள சனத்துக்கும் நாங்கள் உதவி செய்வோம். மற்றபடி எங்களை 100 விதமான இது வந்து படிப்பு மட்டும்தான். இப்போ உங்களுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்க? எங்க வந்தீங்க? டியூஷனுக்கு வந்தீங்க. என்னத்துக்கு வந்தீங்க? பாக்குறதுக்கு. அப்ப படிக்க வர இல்லையா? இல்ல, படிக்க வர. நீங்க எத்தனை படிக்கிறீங்க? கணக்கு படிக்கிறீங்களோ? ஓ, இப்ப இந்த பல்லுக்கு என்ன நடந்தது? பல்லுக்கு என்ன நடந்தது? கத்தரிக்காய் சாப்பிட்டு பூச்சி வந்துட்டு. கத்தரிக்காய் சாப்பிட்டு பூச்சி வந்ததோ? எல்லாருக்கும் சாக்லேட் சாப்பிட்டுலாம் வரும். இப்ப என்ன செய்றீங்க? மெஷின் ஓட போறீங்களா? ஓடுங்க பாப்பா, மெஷின் ஓடுங்க. அந்த சத்தம் வரல. அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சார். ஓகே. இப்ப நீங்க எத்தனை படிக்கிறேன்னு சொன்னீங்க? கணக்கு படிக்கிறீங்களோ? 1ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டா? 2ஆம் ஆண்டு. இது யாரு? இவரை தெரியுமா? இந்த நண்பரை தெரியுமா? தெரியும். இவரை தெரியும். என்ன பேரு இவருக்கு? ரச்சான். நீ பாருங்க, கையெல்லாம் மண்ணாக்குறக்கு. நீங்களா தள்ளி விட்டு? நீங்க ஐயா, நீங்க தான் குலப்படிப்பு இல்ல. நீங்க குலப்படிப்பு இல்ல தானே? குலப்படிப்பு இல்லையா? நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளை. இங்க அதை திரும்புங்க. இங்க பாருங்க. போன நல்ல பிள்ளையா குலப்படிப்பு இல்லையா? நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளை. அப்ப ஏன்னு வேற தள்ளி விட்டீங்க? இங்க பாருங்க, கை காலெல்லாம் மண்ணாக்குற. வேற தள்ளி விட்டா இந்த அப்புறம் சொல்ற ரோமண்டு. நான் தள்ளி விட்டேன். ரோமண்டு சொல்றேன். நான் தள்ளி விட. நல்லா இருக்கு. இன்னும் உங்களோட நண்பர்கள் வந்துட்டாங்களா? அவரோட பேர் தெரியுமா? அவரோட பேர் தெரியும். என்ன பேர் அவருக்கு? இங்க வாங்கவன். இவருக்கு ஒரு அடிவன் கொடுங்க. ஐயோ, ஃபைட் வேணா, ஃபைட் வேணா. ஓகே, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு தங்கா இங்க பாருங்க, எங்களுக்கு சாப்பாடும் இல்லை. நாங்க வந்து சும்மா நின்று கொண்டு இருக்கோம். நாங்க போயிட்டு வரோமே. நாங்க போயிட்டு வரோம். என்ன சாப்பாடு வாங்கி தர மாட்டீங்களா? இந்த தொப்பியை தாங்க, நல்ல தொப்பியா கிடக்கு. அம்மா சரிங்க. நாளைக்கு பாப்போமா? சரி, பாய். தம்பி குட்டி வணக்கம். வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? சந்திக்கிறோமே. ஓகே, எப்படி பாட்டுகள்லாம் எப்படி போகுது? ஒரு ஓயல் எக்ஸாம் என்ன? எப்படி படிப்பெல்லாம் எப்படி போகுது? படிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? என்ன அங்கீகாரம்? ஒரு பேர் அதாவது கிளியூர் செண்பகம் நல்லா வரணும். எல்லாம் சிறந்த பெருபெயர்கள் எல்லாம் பெறணும். ஓகே, இப்ப உங்களை வந்து அடிக்கடி நாங்கள் சேனல்ல காட்சிப்படுத்தியிருக்கோம். ஓகே, மக்களுக்காக தற்போது ஒரு புதிய பாடல் உண்டு. மஞ்ச சேலையில மயக்குறாடி, மாஞ்சா நூல் போட்டு வலிக்கிறாடி, செஞ்ச சிலைய போல ஜொலிக்கிறாடி,
ஆட்டில் அம்பு விட்டு தொலைக்கிறாடி ஐ லவ் யூ சொல்லிக்கின்னு மாமா கிட்ட வாடி உனக்காக ஏத்த போறேன் 6 பேக் பாடி குச்சி குறி உருட்டி உனக்கு வேணுமா சூதா மாமா கொஞ்சம் லோக்கல் ஆளுமா மஞ்சா சிலையில மயக்குறாடி மாஞ்சா நூல் போட்டு வலிக்கிறாடி. என்ன இந்த பாடமாக்குவீங்க? பாடமாக்குறாங்க. இது ஒரு நல்ல துறை, உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பண்ணாச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பண்ணாச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி எங்கள் அக்கா அண்ணையரே எதிரி இங்கு வரலாமா எங்கள் அக்கா அண்ணையரே. வணக்கம். பெரிய கையில ஏதோ பாராட்டி பாத்துக்கிறதோ வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் இது? இந்த நாங்கள் செய்த சேவையை பாராட்டி புலமை கல்வி நிலையத்தால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு தந்திருக்காங்க. மற்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களோட குடும்பத்துல எல்லாருமே பாடகர்கள், கலைஞர்கள். ஸோ இன்றைக்கு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, என்ன அதை பத்தி சொல்லுங்க. குழுவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொன்னா என்னன்னா நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுக்கு எங்களோட திறமையை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சு செயற்பட்டு கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு இந்த வெளியில போய் எங்களோட திறமையை காட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. அதை விட எங்களை அந்த ஒதுக்கின மாதிரியே நாங்கள் ஒதுங்கப்பட்டு தான் இருக்கிறோம். நெடுகளுமே அப்படித்தான். கிளிநொச்சி மாவட்ட கலைஞர்களை பொறுத்தவரையும் எங்களை முன்னிலைப்படுத்துறது எப்பயுமே குறைவாக தான் இருக்கு. அப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் எல்லாருமே நாங்கள் பாடக்கூடிய ஆட்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் இதுவரையுமே இல்லை. இந்த கல்வி நிலைய திறப்பு விழாவுக்காக வேண்டி செண்பக மரக்கடலிலிருந்து வருகை தந்த அவர்களுக்கு நாங்கள் எங்களோட இசைக்குழு இருக்குது, எங்கள்கிட்ட இப்படி ஒரு திறமையான நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், எங்களோட குடும்பம் 5 பேருமே நாங்கள் பாடக்கூடிய ஆட்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேணும் என்று கேட்டதுக்காமைய அவர்கள் இன்றைக்கு எங்களோட குழுவை கொண்டு கிளியூர் செண்பகம் என்ற அந்த பேரை சூட்டி எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்துட்டு போயிருக்கோம். வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப இதை வந்து நாங்கள் மீடியாவுக்கு சொல்ல போறோம். அவர்களுக்காக ஒரு பாட்டு. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் என்னையும் இல்லையே வாசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் போசாடும் தேன் முட்டு வேற என்னென்ன எவ்வளவு காலமா படிக்கிறீங்க? பாட்டு படிக்கிறது கிட்டத்தட்டவே நான் சிறு வயதிலிருந்து எனக்கு பாட்டுண்டா மிகவும் பிடிக்கும். பாடசாலைகள் என்றாலும் சரி, வெளி கோயில் நிகழ்வுகள் என்றாலும் சரி, நான் போய் கேட்டு பாடுறது, வளமையா பாடுறேன். எனக்கு அதுல ஆர்வமும் கூட. பாடணும் என்று எல்லாரையும் கேட்டே பாடுவேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேல நான் பாடுவேன். எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு சின்ன வயசுல. விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்த காலப்பகுதியில எங்கேயாவது பெரிய மேடைகளை பாடி இருக்கீங்களா? இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? இல்ல, விடுதலை புலிகள் இருந்த காலத்துல நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யும் போது அவங்களுடைய இசைக்குழுவில நான் ஒரு தடவை பாடி இருக்கிறேன். அந்த 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 சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு கிடைச்சிருந்தது. அடுத்து 2009 யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு உங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்குது? எங்கேயாவது பெரிய வாய்ப்புகள் கிடைச்சதா? வாய்ப்புகள் கிடைச்சது.
என்னென்னா நான் யாழ்ப்பாணத்துல எல்லாம் பெரிய பெரிய இசைக்குழுவை என்னை கூப்பிட்டு பாடி இருந்தது. சில அது என்னன்றதை சொல்லவும் இயலாது. சில அவே இந்த செம்பகம் இசைக்குழுவினுடைய பிரதான நிர்வாகி நீங்கள் தானே? ஓகே. இன்றைய நாளண்ணன் உங்களுடைய நிறைய பாடல்கள் பார்த்திருந்தோம், நிறைய கௌரவிப்புகள் பார்த்திருந்தோம். சொல்லுங்க, இந்த இசைக்குழுவுக்கு இப்படி ஒரு பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இது அது எப்படி இருக்க போகுது? இனி நாங்கள் இது எல்லா இடத்துலையும் மேடு ஏற்றி கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம். அதை விட எங்களுக்கு தேவையான வாத்திய கருவிகளை வந்தவர்கள் வாங்கி தாரோம்னு சொல்லி எல்லாம் சொல்லி போயிருக்கிறோம். கட்டாயம் தெரிவிக்க நினைக்கிறேன். அதுக்கு ஐட்டமெல்லாம் நம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். கட்டாயம் அதை செய்வார்கள் நான் நினைக்கின்றேன். அதாவது கரோக்கியுடன் போய்கொண்டிருக்கும் உங்களுடைய ஜேர்னி, இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கருவிகளோடு பாட வரணும். அதான் இசைக்கருவி இசைப்பதற்கான நீங்கள் என்னென்ன பழகி வச்சிருக்கீங்க? இசைக்கருவி நான் ஓரளவு தவையிலா வாசிப்பேன். மற்றபடி ரம்ஸ் வாத்தியம் ஓரளவு வாசிக்கக்கூடிய ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் பின்தங்கி காணப்படும் கோணாவில் பகுதியில் கல்வி வளர்ச்சிக்காக செம்பகம் அறக்கட்டளையினுடைய முயற்சியையும், அதே ஊரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பாடகர்களை கௌரவித்து அறிமுகப்படுத்தும் ஒரு மாபெரும் நிகழ்வையும் இன்றைக்கி காணொலியாக பார்த்து இருந்திருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போன்று மட்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.